ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோன்னா 90s கிட் யூஸ் பண்ண மிட்டாய்கள் தான் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம். 90s கிட் ஃபேவரட் சாக்லேட் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குச்சி மிட்டாய். இது இந்த மிட்டாய்க்கு பேர்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் சூப்பு மிட்டாய்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் குச்சி மிட்டாய்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய கலராக உண்டு. டேஸ்ட்டு பொறுத்தவரை அல்டிமேட்டாக இருக்கும். குச்சி மிட்டாய் பார்த்தாச்சு, அடுத்ததாக குருவி ரொட்டி பார்க்கலன்னா எப்படி? இந்த மிட்டாய் அந்த காலத்திலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குருவி ரொட்டின்னு பேர் வந்த காரணம் டிசைன் அதிகமாக இருக்கிறனால. இதோட ஷேப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு விலங்குகள், பறவைகள் இந்த மாதிரி இருக்கனால இதுக்கு குருவி ரொட்டின்னு சொல்லி பேர் வந்தது. இதை சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அந்த காலத்தில் ரொட்டிலேயே ரொம்பவும் ஃபேமஸ் ஆனது இந்த இதுதான். அப்போ ரூபாய்க்கு 16 மிட்டாய் கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் கிடைக்கிறதே கிடையாது. அடுத்ததாக குழல் மிட்டாய்னு சொன்னாலே எல்லாருக்கு ஞாபகம் வருது அந்த 5 விரல்லையும் மாட்டிட்டு எனக்கு பேய் நகம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்ச நாட்கள் அதிகம். இதில் ஆரஞ்சு கலர் தான் அப்போது இருந்துச்சு. அந்த டைமில் ரூபாய்க்கு 10, 15 எல்லாம் கிடைக்கும். இப்போ கிடைக்குது, ஆனால் 5 ரூபாய்க்கு 4 தான் கிடைக்குது. ஆனால் அப்போ இருந்த டேஸ்ட்டு இப்போ இல்லை. அப்புறமா பிஸ்கெட்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது பார்லி பிஸ்கெட்டு தான். முன்னாடி அந்த காலத்துலலாம் பார்லி பிஸ்கெட் மட்டும்தாங்க தெரியும். அதுதான் பாவப்பட்டவங்களும் பணக்காரங்களும் சாப்பிட்ற காஸ்ட்லி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் உடம்பு சரியில்லைன்னா பிஸ்கெட் சாப்பிட்றத விட பன்னு அந்த மாதிரி சாப்பிட்றது அதிகம். ஆனால் அந்த காலத்தில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆனாலே உடனேயே இந்த பார்லி பிஸ்கெட் வாங்கி தான் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பிஸ்கெட் வாங்கினா இது கூடவே சக்திமான் ஸ்டிக்கர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அடுத்த மிட்டாய் பாப்பின். இந்த மிட்டாய் ஒன்று வாங்கினா இதுக்குள்ளே 10 கலர் இருக்கும். அதுவும் கலராக இருக்கும். ஆரஞ்சு, பிங்கு, ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மிட்டாயிலேயே 10 கலர் சாப்பிட்றதுக்காக மேக்ஸிமம் பிள்ளைங்க நாங்கள் இது தான் வாங்கி சாப்பிடுவோம். அப்போது 4 நாக்கு ஒரு பேக்கெட் கிடைக்கும், ஆனால் 10 இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு பேக்கெட் 10 ரூபா, ஆனால் அதில் 10 மிட்டாய் தான் இருக்குது. அடுத்தது மேங்கோ பைட். இதை நிறைய 2K கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது அந்த காலத்தில் ரூபாய்க்கு 5 மிட்டாய் கொடுப்பாங்க. இப்போ ரூபாய்க்கு 1 மிட்டாய் கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய இடங்களில் கிடைக்கல, ஒரு சில கடைகளில் கிடைக்க தான் செய்யுது. இது அப்போவுமே மேங்கோ டேஸ்ட்டை அப்படியே கொடுத்த மிட்டாய், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வாங்கி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஜெல்லி மிட்டாய். இந்த மிட்டாய் ரூபாய்க்கு 1 வச்சு விற்றுட்ருந்தாங்க. நிறைய கலர் இருக்கும், நிறைய ஃப்ளேவர், நல்லாவே இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது இப்போவும் விற்றுட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் ரூபாய்க்கு இல்லைன்னு நினைக்கிறேன். 5 ரூபாயெலாம் இருக்கும். அடுத்தது தேன் மிட்டாய். இந்த மிட்டாயை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது. இது எப்போவுமே அல்டிமேட்டாக தான் இருக்கும். இது முன்னாடி ரூபாய்க்கு 4 கொடுத்துட்ருந்தாங்க, ஆனால் இப்போ ரூபாய்க்கு 1. ஆனால் கிடைக்குது, ஒரு சில கடைகளில் மட்டும்தான் இது கிடைக்குது. ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. முன்னாடி இருந்த டேஸ்ட்டுக்கும் இப்போ இருக்க டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது நாட்கள் அதிகமாக ரேட்டு கூடுது, ஆனால் டேஸ்ட்டு குறையுது. அடுத்ததாக ஆரஞ்சு மிட்டாய். இதுவுமே ரூபாய்க்கு 4 கிடைக்கும். இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கும். ஆரஞ்சு டேஸ்ட்டை அப்போவே உணர்ந்த மக்கள் நிறைய. ஆரஞ்செல்லாம் அப்போல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது ஆரஞ்சு மிட்டாய் கிடைக்குது, ஆனால் ரூபாய்க்கு 4 இல்லை, ரூபாய்க்கு 1ஓ 2ஓ கொடுக்குறாங்க போல். இந்த மிட்டாய் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக இஞ்சி மிட்டாய். இஞ்சியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இஞ்சி மிட்டாய் பிடிக்கும். ஏன்னா அந்த அளவில் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது பஸ்ஸில் போகும்போது நிறைய பேர் கொண்டுட்டு வருவாங்க விற்கிறதுக்காக. ஆனால் கடைகள்லேயும் இது கிடைக்கும். கடைகளில் கொஞ்சம் ரேட் கம்மி. ஆனால் இங்கே கொண்டுட்டு வருவாங்கள்ல, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கொண்டு வரும்போது ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். இப்போவும் பஸ்ஸில் சேல் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அடுத்ததாக ஜீரக மிட்டாய். இந்த மிட்டாயை தெரியாத 90 கிட்ஸும் கிடையாது, 2K கிட்ஸும் கிடையாதுன்னே சொல்லலாம். இதுவும் கலராக இருக்கும், ஆனால் பள்ளி மிட்டாய் ஷேப்பில் சின்னதாக தான் இருக்கும். இதுக்குள்ளே ஜீரகம் இருக்கும். நிறைய டைமில் இதை தண்ணிக்குள்ளே போட்டு குடித்த நாட்களும் உண்டு.
அடுத்ததாக ஆசை மிட்டாய். இந்த மிட்டாய் வந்து ஃபஸ்ட் டைமாக கவரில் பார்க்கும்போது ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்து, இதுவும் ₹1க்கு 4 கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து கிடைக்குது இதே கலரில். ஆனால் வந்து பேர் மட்டும் வேறு. ஆசை மிட்டாய் கிடையாது, மில்க் மிக்கீஸ்னு ஒரு சாக்லேட் கிடைக்குது. கவர் தான் ஒரே போல் இருக்குதுன்னு பார்த்தா டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே போல் தான் இருக்கும். இதுவும் ஒரே போல் தான் இருக்கும். அந்த மில்க் மிக்ஸும் ஒரே போல் தான் இருக்கும். அந்த காலத்தில் கவரில் மிட்டாய் இறங்குனது இது மட்டும்தான். அடுத்ததாக பேக்கெட் ஐஸ். இதை ஃப்ரீசரில் வச்சு தந்தால் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், தண்ணி மாதிரி குடித்தா இன்னொரு டேஸ்ட்டில் இருக்கும். இதை குடிக்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போவும் இந்த மாதிரி கிடைக்குது, ஆனால் வந்து ஒரிஜினலாக இல்லை. எல்லாமே இந்த கலர் போட்டு சேர்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து என்னென்ன கலரில் இருக்கோ அந்தந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இப்போ வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குன்னா அந்த ஆரஞ்சு மிட்டாய் டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. ஒரே கலர் இருக்குது, ஆனால் பட் வந்து டேஸ்ட் வந்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. அடுத்தது வாட்ச் மிட்டாய். இது நிறைய பேர் ஜவ் மிட்டாய்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம கையில் கெட்டி அதை நம்ம சாப்பிடுவோம். என்னென்ன ஷேப்பில் நம்ம கேட்குமோ அந்தந்த ஷேப்பில் செஞ்சு அந்தந்த ஷேப்பில் தருவாங்க. ₹1க்கு ஒரு வாட்ச்சு அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. அதை கையில் கெட்டி விடும்போது அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பஞ்சு மிட்டாய். முன்னாடியெல்லாம் சைக்கிளில் கொண்டுட்டு வருவாங்க. அந்த சைக்கிளில் என்ன பண்ணுறாங்கன்னு எட்டி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ஆனால் எட்டி பார்க்க முடியாது. ஒரு குச்சியில் குத்தி தருவாங்க, அழகாக இருக்கும். அதுவும் ₹10க்கு 3 தருவாங்க. இப்போ ₹100க்கு தான் 3 கொடுக்குறாங்க. இந்த மிட்டாயை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக தாத்தா பாட்டி மிட்டாய். இந்த மிட்டாய் வந்து 2 ஷேப்பில் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர் வந்து இந்த பக்கம் திருப்புனா தாத்தா மாதிரி தெரிவாங்க, இந்த பக்கம் திருப்புனா பாட்டி மாதிரி தெரிவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது சின்ன பாக்கு தான் உள்ளே இருக்கும், ஸ்வீட் பாக்கு மாதிரி. அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக வாங்கி சாப்பிட்டாலும் அந்த படத்துக்காக வாங்கி சாப்பிட்ட நாட்கள் அதிகம். அடுத்ததாக கோலி சோடா. உங்களில் எத்தனை பேர் இந்த கோலி சோடாவை குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோலி சோடாவை ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் உண்டு. பட் நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண நாட்கள் அதிகம். அது மட்டும் கிடையாது, அதில் வந்து ஒரு கோலி இருக்கும். அந்த கோலியை எப்படியாவது எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண நாட்கள் கூட அதிகம்தான். ஆனால் கடைசி வரைக்கும் அதை எதுவும் எடுக்க முடியாது. இந்த காலத்துலேயும் கோலி சோடா கிடைக்கி, ஆனால் இதே டேஸ்ட்டில் இல்லை. உங்களில் எத்தனை பேர் 90 கிட்ஸ் சாக்லேட்டை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.